வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட் ரெசிபீஸில் கொஞ்சம் வித்தியாசமான டிஃபன் செட் தோசை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வெளியே கிறிஸ்பாகவும் சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த தோசை. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸுமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். இப்போ மாவுக்கான அளவை பார்த்துடலாம். 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக எல்லாமே நான் டம்ளரில் எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி எடுத்திருக்கீங்களோ அதே அளவு டம்ளரில் வெள்ளை அவல் எடுத்துக்கணும். 1/2 டம்ளர் வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். பச்சரிசி மட்டும்தான் இதுக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். அவல் மட்டும் இப்போ ஊற வைக்க வேண்டாம். உளுந்து அரைக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் இதை ஊற வச்சிங்கன்னா போதும். ஒரு 1/2 hour இதை ஊறினாலே நல்லா அரைப்பட்டுடும். இப்போ மற்றது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். குறைஞ்சது 3லேருந்து 4 மணி நேரம் ஊறினா உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு மாவு வரும். இப்போ நான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் தனித்தனியாக, வெந்தயம் கூட தனியாக. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை அரைச்சிட்டு அதுலேயே உளுந்தையும் போட்டு அரைச்சிட்ருக்கேன். இதில் தண்ணியும் சேர்த்து வச்சுட்டேன். நல்லா ஊறிருக்கு பாருங்கள். அவலில் ஒரு 1/2 hour ஊறினாலே போதும். இப்போ உளுந்து எப்பயும் எடுக்கிற மாதிரி நல்லா புசு புசுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. அரிசி அரைச்சிட்ருக்கேன். இப்போ அவலை சேர்த்துடலாம். அவலை சேர்த்த உடனே மாவு கட்டிப்பட ஆரம்பிக்கும். அப்படியே அரைச்சிடலாம். இப்போது அரிசி மாவையும் இந்த உளுந்தோடு சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். கையால் நல்லா கரைச்சி வைக்கலாம். இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்குள்ளே இது நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகிடும். புளிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நான் நைட் அரைச்சேன். இப்போ மார்னிங் பாருங்கள், மாவு சூப்பராக இருக்குது. நல்லா புசு புசுன்னு பார்க்கும் போதே நல்லா சாஃப்டாக வர மாதிரி இருக்குது மாவு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அடி ஒட்ட மிக்ஸ் பண்ணிக்கணும். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். மெல்லிசாவும் இது வாக்கலாம். ஆனால் செட் தோசைன்றதுனால நம்ம ஊத்தப்பம் மாதிரி திக்காக வாக்க போகிறோம். அப்போ தான் மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கலாம். நான் இப்போ இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்க்குறேன். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பியும் போடணும். இப்ப திருப்பி போட்டுடலாம். சூப்பரா வந்திருக்கு பாருங்க. கலரும் பாருங்க ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. தொட்டுக்கிறதுக்கு நான் வடகரி பண்ணியிருக்கேன். இப்போ சூடான செட் தோசையோட வடகரி செம்மையா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வித்தியாசமான டிஃபன் வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அடுத்தடுத்த அப்லோட்ஸ் உங்கள் மொபைல் தேடி வரும். தேங்க்யூ.